எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 21 மே 2024, 22 மே 2024 மற்றும் 23 மே 2024 ஆகிய 3 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். முதல் கேள்வி, உலகிலேயே 2வது அதிக சம்பளம் பெறும் CEO என்ற சிறப்பை பெற்றவர் யார்? உலகிலேயே 2வது அதிக சம்பளம் பெறும் CEO என்ற சிறப்பை பெற்றவர் யார்? நிகேஷ் அரோரா. நிகேஷ் அரோரா. மத்திய மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் புதிய உறுப்பினராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? வி ரமேஷ் பாபு. வி ரமேஷ் பாபு. சைபர் பாதுகாப்பு 2024 பயிற்சியில் கலந்து கொண்டவர் யார்? சைபர் பாதுகாப்பு 2024 பயிற்சியில் கலந்து கொண்டவர் யார்? அனில் சௌஹான். அனில் சௌஹான். எந்த பகுதியைச் சேர்ந்த சோம்பென் பழங்குடியினர் 2024 மக்களவைத் தொகுதியில் முதன்முறையாக வாக்களித்தனர்? எந்த பகுதியைச் சேர்ந்த சோம்பென் பழங்குடியினர் 2024 மக்களவைத் தொகுதியில் முதன்முறையாக வாக்களித்தனர்? அந்தமான் நிக்கோபார். அந்தமான் நிக்கோபார். ஆப்ஷன் ஏ. ஏற்றுமதி இறக்குமதியை மேம்படுத்த எத்தனை நாடுகளுடன் இந்தியா பரஸ்பர ஒப்பந்தம் மேற்கொண்டது? ஏற்றுமதி இறக்குமதியை மேம்படுத்த எத்தனை நாடுகளுடன் இந்தியா பரஸ்பர ஒப்பந்தம் மேற்கொண்டது? 7 நாடுகள். 7 நாடுகள். பாதுகாப்புத்துறையின் தகவல் தொடர்பு தொழில்நுட்ப மாநாடு 2024 எங்கு நடைபெற்றது? பாதுகாப்புத்துறையின் தகவல் தொடர்பு தொழில்நுட்ப மாநாடு 2024 எங்கு நடைபெற்றது? புதுதில்லி. புதுதில்லி. தமிழகத்தில் பாக்ஸ்கான் நிறுவனத்துடன் இணைந்து கூகுள் பிக்சல் மொபைல் ஃபோன் தயாரிக்கும் தொழிற்சாலை எங்கு அமைய உள்ளது? தமிழகத்தில் ஃபாக்ஸ்கான் நிறுவனத்துடன் இணைந்து கூகுள் பிக்சல் மொபைல் ஃபோன் தயாரிக்கும் தொழிற்சாலை எங்கு அமைய உள்ளது? சென்னை. சென்னை. அடுத்து, 2024 ஆண்டு மக்களவைத் தேர்தலில் 5வது கட்டமாக எத்தனை சதவீத வாக்குப்பதிவு பதிவாகின? 62.2%. அடுத்து, எந்த நாடு பாலஸ்தீன அரசை அங்கீகரித்த ஐரோப்பிய நாடுகளிலிருந்து தூதரை திரும்ப பெற்றது? இஸ்ரேல். இஸ்ரேல். அதாவது பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிப்பதாக ஐரோப்பிய நாடுகளான அயர்லாந்து, நார்வே, ஸ்பெயின் ஆகியவை அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் தனது தூதரை திரும்பப் பெறுவதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது. 11வது உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப் தொடர் எங்கு நடைபெற்றது? 11வது உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப் தொடர் எங்கு நடைபெற்றது? ஜப்பான். ஜப்பான். அடுத்து, 2024 உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப் தொடரில் ஆடவருக்கான உயரம் தாண்டுதலில் மாரியப்பன் தங்கவேலு வென்ற பதக்கம் எது? தங்கப்பதக்கம். தங்கப்பதக்கம். அடுத்து, உலக தேனீக்கள் தினம் ஒவ்வொரு ஆண்டும் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? மே 20. மே 20. ஒவ்வொரு ஆண்டும் உலக அகதிகள் தினம் உலக அகதிகள் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? மே 21. ஒவ்வொரு ஆண்டும் தேசிய பயங்கரவாத தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? ஒவ்வொரு ஆண்டும் தேசிய பயங்கரவாத எதிர்ப்பு தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? மே 21. ஸ்பிட்டி பள்ளத்தாக்கு அமைந்துள்ள மாநிலம் எது? ஸ்பிட்டி பள்ளத்தாக்கு அமைந்துள்ள மாநிலம் எது? இமாச்சல பிரதேசம். இமாச்சல பிரதேசம்.
பாங்புய் தேசிய பூங்கா அமைந்துள்ள மாநிலம் எது? பாங்புய் தேசிய பூங்கா அமைந்துள்ள மாநிலம் எது? மிசோரம். மிசோரம். ஈகிள் நெஸ்ட் வனவிலங்கு சரணாலயம் அமைந்துள்ள மாநிலம். ஈகிள் நெஸ்ட் வனவிலங்கு சரணாலயம் அமைந்துள்ள மாநிலம் அருணாச்சல பிரதேசம். அருணாச்சல பிரதேசம். 2024 இத்தாலி ஓப்பன் டென்னிஸ் தொடரில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டத்தை வென்ற வீராங்கனை யார்? 2024 இத்தாலி ஓப்பன் டென்னிஸ் தொடரில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டத்தை வென்ற வீராங்கனை யார்? இகா சுவியாடெக். இகா சுவியாடெக். எந்த மத்திய சிறைச்சாலைக்கு ஆந்திர பிரதேச மாநில பல்லுயிர் வாரியத்தால் பல்லுயிர் பாதுகாப்பு விருது வழங்கப்பட்டது? எந்த மத்திய சிறைச்சாலைக்கு ஆந்திர பிரதேச மாநில பல்லுயிர் வாரியத்தால் பல்லுயிர் பாதுகாப்பு விருது வழங்கப்பட்டது? இதுக்கு சரியான விடை ராஜமுந்திரி மத்திய சிறைச்சாலை. ராஜமுந்திரி மத்திய சிறைச்சாலை. அடுத்து 46வது அண்டார்டிகா ஆலோசனை கூட்டம் எந்த நாட்டில் நடைபெற்றது? 46வது அண்டார்டிகா ஆலோசனை கூட்டம் எந்த நாட்டில் நடைபெற்றது? இந்தியா. இந்தியா. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது தினசரி நடப்பு நிகழ்வுகள், அதாவது டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் 21 மே 2024, 22 மே 2024 மற்றும் 23 மே 2024 ஆகிய 3 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்தே இருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.